வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மகிழ்ச்சியான வணக்கம். எல்லாரும் ஹேப்பியா இருக்கீங்களா? எனக்கு ஒரு பாடல் வரி இன்னைக்கு காலைல கேட்டேன். மனசுல ஒரு சின்ன ஒரு யோசனை தோணுச்சு. அது என்ன வரின்னா, "பூ பூக்குதே அதன் வாழ்வு 7 நாட்களே ஆனாலும் தேன் தந்துதான் போகுதே." இன்னொரு பாடல் வரி, "தீர்ப்பு ஒன்றே இருப்பதை மறந்து தீமைகளை செய்கிறோம்." இந்த வரிய கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, சில மனிதர்கள் நான் தான் பெரிய ஆளு. நான் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு நியாயப்படுத்துவாங்க. அடுத்தவங்கள காயப்படுத்துவாங்க. பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே. லைட்டா இயற்கை சீற்றத்துல நம்ம சிக்கணும்னு வச்சுக்கோங்க, காணாம போயிருவோம். அத நெனைக்காம நான் தான், நம்ம தான், நாங்க தான் அப்படின்னு பல பேர் வார்த்தையால, செயலால, பார்வையால, உடல் அசைவால நம்மள காயப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அது வேண்டான்னு எனக்கு தோணுது. அது எதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? முடிஞ்ச அளவுக்கு உங்க வார்த்தையால, வாழ்க்கையால நீங்க தான் கரெக்ட்டுன்னு நியாயப்படுத்தாம, அடுத்தவங்கள காயப்படுத்தாம, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்த குடுக்க முடியாட்டினாலும், துயரத்தையும், துக்கத்தையும் குடுக்காம ஹேப்பியா அடுத்தவங்க வச்சுக்கங்க. அ நம்ம வாழ்க்கை ஒரு நொடி பொழுதுல புல் மாரி காணாம போயிரும். நம்ம தான் நடந்தோம்னு நெனைக்காதீங்க. நம்மளோட வல்லவனுக்கும் வல்லவன் இருப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹேப்பியா இருங்க. அடுத்தவங்கள மதிங்க. முக்கியமா சொல்றேன், உங்க உடல் அசைவால, உங்க முக பாவனையால எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்கள காயப்படுத்தாதீங்க. ஹேப்பியா இருங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. அன்பரக்க.